வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. 2026 ஆகஸ்ட் மாதம் 13 இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அந்த வீடியோ பாருங்க. உங்களால் விருப்பம் என்றால் F9காரர் யாராவது இருந்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க நினைக்கிறேன். உங்களுக்கும் படிச்ச சேர்மார், உங்களுக்கும் படிப்பிச்ச சேர்மார், நீங்களும் படிச்ச சேர்மார் இன்னைக்கு எல்லாரும் வந்து சந்திச்சவங்களோட சரியான சந்தோஷம். மீண்டும் கல்லூரிக்கு பள்ளிக்கு போகலாம் என்று நாங்க எல்லாரும் 40 வயசு ஆயிட்டோம். 2005 A-level எடுத்தாக்கள் 40 வயசு அங்கிள் ஆயிட்டோம். ஸோ எல்லாரும் இன்றைக்கு F9ல போய் நின்று ஒரு சின்ன ப்ரோக்ராம், எங்களுக்கு படிப்பிச்ச சேர்மார கௌரவிக்கிற ஒரு சின்ன ப்ரோக்ராம், ஒரு லஞ்சையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று செய்த நாங்கள். அந்த வீடியோ இதுல போட்டிருக்கேன். உங்களுக்கு பள்ளிக்கால ஞாபகங்கள் வரும். அதே நேரத்தில் இதுல சேர்மார் எங்களை பற்றி கதைச்சது, நாங்க சேர்மாரை பற்றி கதைச்சது, ஃபன் எடுத்த விடயங்கள், அவங்க ப்ரொஃபஷனல் கேமராமேனால எடுத்தவங்க, அந்த வீடியோவை நான் ஆறுதலா போறேன். ஸோ இன்றைக்கு நான் அதை முடிஞ்சு டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறேன். முக்கியமான ஒரு விடயம் உண்டு, உங்களோட கதைக்க வேணும். ஏனென்றால் 2-3 நாளா தொடர்ந்து ஒரே ரீச்சா பாஸ்கரன் பீச்சா பாஸ்கரன் அம்பிட்ட நேரம் வச்சு செய்யாம அதுக்கு பிறகு இப்ப செய்யறது. ஸோ எங்கண்ட இவற்ற உண்மையான முகத்தை இயற்கை வந்து உடைச்சு தந்திருக்குது எங்களுக்கு. கவலை என்னென்றால் இப்போ நான் டிக்டாக்ல கணக்க வீடியோக்கள் பார்த்தேன். ஒரு சில மனநோயாளிகள் டிக்டாக்ல இருந்தோண்டு பாஸ்கரன் மாதிரி வருமா, பாஸ்கரன் மாதிரி வருமாண்டு அதுல என்னுடைய யூடியூப்ல வந்து கொமெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. டாக்டர், இவர் வந்து அந்த நேற்றை கொடுத்த நான் ஒரு மொட்டையர் ஒருத்தட்ட வீடியோ உங்களுக்கு போட்டு விளக்கம் சொன்ன நேற்றை கொடுத்த பிராண்ட், இவருக்கு பிராண்ட் அடிச்சிருக்கு, பிராண்ட் பம்பல் எனக்கு சொன்னார்கள். இவர் வந்து பிரான்ஸ்ல இந்த 1 ஹவருக்கு 5 பவுண்ட்ஸுக்கு 1 ஹவர் போல் கதைக்கலாம். அந்த கார்டு வித்ததுல 10 நிமிஷம் தான் கதைக்கலாமா. அந்த ஸ்கேம்ல பிரான்ஸ்ல வந்து வித்தது இவர் தான் என்று சொல்லி அவற்றை ஜெர்மனி பிராண்ட கதைய எனக்கு 2-3 பேர் யூடியூப்ல கமெண்ட் பண்ணியிருந்தவ. எனக்கு அந்த விஷயங்கள் உண்மையா பொய்யோ தெரியாது. அவை நான் சம்பந்தமாக கதைக்க விரும்பல. ஆனால் இப்ப என்னண்டா, எனக்கு இன்றைக்கு இப்படியல் பழைய வீடியோ என்னடா ஏற்கனவே இருக்குது. சகல கந்தையா பாஸ்கரன் உறவுப்பாள வீடியோக்கள் எல்லாம் என்னோட தாராளமாக இருக்கிறது. இதுல இன்றைக்கு படியல் வந்து ஒரு சில வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த கந்தையா பாஸ்கரன் உறவுப்பாளன் என்று எங்களுடைய இனத்தை சிதைச்ச நேரங்கள்ல நாங்கள் அதுல பெருசா உன்னிப்பாக இந்த யூடியூப்ல பாக்குறேன். சரிதானே? உங்களோட வீட்டை இன்றைக்கு சமைச்சிங்களோ தெரியாது. ஆனால் எங்கண்ட வீட்டை இன்றைக்கு நல்ல சாப்பாடு, நல்ல சமையல். இன்றைக்கு நான் எங்கண்ட வீட்டை என்ன சமைச்சன்ற சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று போட போறேன். இன்றைக்கு அரசியல் அப்டேட் தான், நினைக்காதீங்க அரசியல் அப்டேட் இல்லையென்று. இது ஒரு கடும் அரசியல் அப்டேட்டா இருக்குமா நினைக்கிறேன். வாங்கோ, எங்கண்ட வீட்டை என்ன சமைச்சன்றதை சாப்பிடுவோம். வாங்க பாப்போம். என்ன இன்றைக்கு மத்தியானம் தயார்படுத்துறீங்க? இது என்ன களியா? இங்க எல்லாம் என்ன என்ன விட்டேன், ரொட்டியா தான் கிடக்குது. தம்பி மாமா நன்றி நன்றி. உங்க வீட்டு ரொட்டி எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்தாலும் நான் தான் இருப்பேன். கிச்சனுக்கு போறாங்க, என்னத்தை எடுக்க எங்களுக்கு இந்த எங்க போன இதுதான் உங்களுடைய என்ன சோத்துக்குள்ளேயே இதுக்குள்ள இப்ப குலசோறு மாதிரி கொஞ்சத்தை போட்டு செஞ்சிருக்கிறீங்க. ஓகே. ஒரு சோறு, அதுக்குள்ள கொஞ்சம் கறியை போட்டிருக்கு. இது உருளைக்கிழங்கையும் பருப்பையும் போட்டிருக்கா. இதாண்டே சாப்பாடு. சின்னாக்களுக்கும் இதுதான், உங்களுக்கும் இதுதான். இதை சமைச்சு தான் இப்படி இருக்கிறீங்க. இது மட்டுமில்ல, இப்படி ஐபிசி ஊடகத்துல எங்களுடைய இனத்தை வித்த ஒரு வீடியோ 2 வீடியோ இல்ல, எக்கச்சக்கமான வீடியோக்கள், எக்கச்சக்கமான
துரோகங்கள் எங்களுடைய நாட்டுக்கு வந்து எங்களுடைய வீட்டுக்கு வந்து 2009ஆம் ஆண்டு இந்த இனம் அழிக்கப்பட்ட பிறகு, முள்ளிவாய்க்கால் அழிக்கப்பட்ட பிறகு சிதைக்கிறதுக்கண்டே ஏற்கனவே வெளிநாடுகள்ல அடிச்ச காசுகளும் காணாண்டு, தலைவெட்ட பேர்ல சேர்த்த காசுகளும் காணாண்டு. இது பாஸ்கரன் அண்ணன் இல்லை, இது வேற ஆக்கள் எங்கட இனத்தை காட்டி கொடுத்து 6-7 கப்பலை தாட்டு கேபியோட வந்திருந்து கொண்டு கடைசியாக எல்லாத்தையும் அழிச்சு கடைசியா வந்து கடைசியா இவங்கள் இடம் கண்டது இந்த புலம்பெயர் உறவுகளினுடைய இந்த இரக்கமான மனச. இவங்களுக்கு தெரியும் இந்த தேசத்துல இருந்து, எங்களுடைய நாட்டில இருந்து விரும்பியோ விரும்பாமலோ மனசையும் உடம்பையும் காவி கொண்டு போய் வேற நாடுகள்ல இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு எங்களுடைய மண்ணை நேசிக்கிறாங்கள் என்றது வந்து உங்களுக்கு தெரியும். சரிதானே? கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, அவங்கள் அதுக்கு எங்களுடைய மண்ணுக்காக என்ன செய்யறதுக்கும் தயாராக இருக்கிறார்கள். அந்த தயாராக இருக்கிறாங்கள் என்ற அந்த வெளி இருக்குதானே, அந்த வெளிய பணமாக்குற வித்தை வந்து சில பேருக்கு மட்டும்தான் நேலும். நாங்கள் கூட இப்படி ஒரு மனுஷன் செய்வானாண்டு தானே நீங்களும் யோசிப்பீங்க. இந்த வீடியோ பாக்குறீங்களு பாக்குறார்கள், அடி இப்படி செய்வாங்களாடாப்பா, அங்க இருக்கிற காசை பண்ணி கொண்டு இந்த கஷ்டப்பட்ட சொன்னது. அந்த நான் நேரடியாக எடுத்து போட்டிருக்கேன் என்றால், அந்த அம்மாவினுடைய அந்த வீட்டை, அந்த குசினிய கொண்டு போய் பார்த்து சட்டிய வீடியோ எடுத்து, அதுல இருக்கிற ரொட்டிய வீடியோ எடுத்து, அந்த குழந்தை பிள்ளைய அந்த வீடியோல போட்டு அந்த வீட்டுல போய் அதை ஒரு வீடியோவாக்கி வியாபாரமாக்கி அதை ஐபிசி ஊடகத்துக்காக புலம்பெயர் தேசத்துக்கு கொண்டு போய் அங்க கொண்டு போய் எங்களுடைய சனம் இப்படித்தான் வாழுதண்டு, இப்படியும் வாழுது இல்லை என்று சொல்லல. வடக்கிலையும் கிழக்கிலையும் 30% மக்கள் இப்படி வாழ்றார்கள். இன்றைக்கும் இப்படியான வீடுகள் இருக்கிறது, நாங்கள் போகலாம் பார்க்கலாம். இப்படியான கஷ்டப்பட்ட சனம் இன்றைக்கும் இருக்குது. ஆனா அத குரலி வித்திர காட்டுற மாதிரி அத ஒரு வகையில வியாபாரமாக தெரிஞ்ச நல்ல ஒரு வியாபாரி தான் எங்கண்ட கந்தையா பாஸ்கரன் அண்ணன். சரிதானே? எனக்கு இன்றைக்கும் எத்தனையோ கோளுகள், எத்தனையோ அழைப்புகள், மச்சான் சுமையா கொடுத்துருக்கிறாய், இவருக்கு வந்து இதுக்கு மேலேயும் இவர் எங்களுடைய இனத்தை உரிக்க மாட்டார் நம்பிக்கை இருக்கு. நான் இல்ல, சூடு கண்ட பூனை அடுப்பங்கரை நாடாது. ஆனா சில பூனைகள் அடுப்பங்கரையிலேயே வந்து பெர்மனண்டாவே இருக்கிறேன்னு டிசைட் பண்ணினதுகள். இந்த சூடில் எந்த சூடாக இருந்தாலும் இந்த பூனைகள் வந்து அடுப்பங்கரையில அங்கேயே அதுகள் பெர்மனண்டா இருக்குமான்னு நீங்க வேணுமெண்டா இருந்து பாருங்க. திருப்பியும் ஒரு உணவு திருவிழா இந்த வான்னு சொல்லி 3500 ரூபாய்க்கு வர பண்ணினவங்களை திருப்பியும் இவர் கூத்தடிப்பார். திருப்பியும் எங்கட படியலோட இவர் நட்டுவார். எங்களுடைய வடக்கு மாநிலத்துல இருக்கிற சனத்தோட இவர் நொட்டுவார்ன்னு நான் சொல்ல ஒருத்தர நம்பல. இல்ல சீச்சி அப்படி இல்லை, இதுக்கு பிறகு அவர் திருந்துவார், அவர் ஒழுங்கா ப்ரோக்ராம் நடத்துவார்ன்ட்டு நான் சொன்னேன். இல்ல, இது ஒரு என்னென்றால் என்ன சொல்றது, ஒரு ப்ரொஃபஷனல்ன்றது வேற. நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலா இருந்து கொண்டு திடீர்னு இந்த அரசியலுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்களை தாங்க இல்லாமல் காவாலித்தனமாக சில வசனங்களை கதைச்சிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் இதுகள் ஆண்டஞ்சு ஆண்டு 4 கேசுகள் 10 வயசு வரைக்கும் தான் பாடசாலை போனாங்கன்னு தானே வெளிப்படையாக தன்னுடைய ஊடகத்திலே சொல்லியிருக்கேன். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. கல்வி கற்காத எத்தனையோ பேர், பெரியார், தந்தை அறிஞர் அண்ணா, இப்படி எத்தனையோ கல்வி கற்காத எத்தனையோ பேர் பெரிய 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 சமூகத்தினுடைய அர்ப்பணிப்புள்ள ஒரு அரசியல் தலைவர்களாக வந்திருக்கிறார்கள். ஆனா நேற்று கூட 2 வீடியோ உதாரணம் போட்டு நாங்கள் ஜெர்மனில இருந்து வந்த பிராண்ட் உண்டு. அந்த பிராண்டுகள் பரவாயில்லை, சரி, அதுகள் தான் ஜெர்மனில ஏதோ இப்படி இருக்குன்னு பார்த்தா சரிதானே. இங்க இப்ப ஐயா வந்து மறுபடியும் ரீச் ஆகல, தன்னுடைய உண்மையான கலரை காட்ட வலிக்கிட்டார். டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கார், வாங்க அதையும் பார்ப்போம். வெள்ளிக்கிழமை வந்து சாப்பிடுறீங்களா, எல்லாம் காசை திருப்பி கேட்கறீங்களே, இது என்ன நியாயம்? ஓரளவுக்கு யோசிச்சு நடவுங்க. மற்றது 5 மணிக்கு வந்துட்டோம், 11 மணிக்கு தான் போனாங்க, காசு தாங்க. 5 மணில இருந்து 11 மணி மட்டும் உள்ள நின்று இருக்கிறீங்க, என்ன செஞ்சீங்க? ஓகே எல்லாம் போறதெல்லாம் போட்டோம். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. இப்ப வந்து நாங்கள் அன்னாசி தோட்டத்தை காட்டுறோம். 2 போய்க்கு அன்னாசி பழத்தை கூட பிடிங்கொண்டு போய்க்கோம். கருவாக்கண்டுகளை கொண்டு போயிருக்கிறோம், பூங்கண்டுகளை உலகி கொண்டு போயிருக்கிறோம், கருவாக்கண்டுகளை உடைச்சு பிச்சரிஞ்சு கொண்டு போயிருக்கிறோம்.
என்ன பிரச்சனைன்னு சொன்னா ஒருத்தருக்கும் தெரியாது வாசல் ஃபுல்லா கேமரா கிடக்கண்டு. இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா கருவாக்காட்டை கொண்டு போனவ, பூங்கொண்டை பிடிச்சி கொண்டு போனவ, டெக்கரேஷன் எடுத்து கொண்டு போனவ, சட்டியை கொண்டு போனவ, பானையை கொண்டு போனவ எல்லாரையும் ஒவ்வொருத்தரா வீடியோ போட போறோம். நீங்க குறைக்காதீங்கோ, நீங்க செஞ்சதான் நாங்க சொல்றோம். இவ்வளத்தையும் செஞ்சு போட்டு காசையும் பண்ணி கொண்டு போறீங்களோ, அப்ப நீங்களும் என்ன செஞ்சு நீங்கள் எங்க என்னென்னத்தை கொண்டு போறீங்கன்னு காட்டத்தானே வேணும். சோ அதுக்கு அவளா காத்துருங்க. நிறைய வீடியோக்கள் சுவாரஸ்யமா வருது. இப்ப வாங்க ஒரு அன்னாசி பழத்தோட அன்னாசி பழத்தோட நாங்கள் சந்திப்போம். யாழ்ப்பாணத்து தமிழ் மக்களே, கிளிநொச்சி வாழ் மக்களே, மன்னார் வாழ் மக்களே, உங்களோட வீடியோ வருகிறது. வெள்ளிக்கிழமை வந்து ஓசியில சாப்பிட்டுட்டு போயிட்டு இப்ப காசு கேக்குறீங்க. என்ன உங்களுடைய டீட்டெயில நாங்க போட போறோமா பாஸ்கரன்? அதுக்கு பிறகு கருவா தோட்டத்தை கருவா கட்டைய கொண்டு போனாக்கள், பல்ப கொண்டு போனாக்கள், சட்டிய கொண்டு போனாக்கள், எல்லாருடைய வீடியோக்கள் எல்லாம் போட்டு ஐபிசியில போட்டு அண்ணன் அவமானப்படுத்த போறாரு. சந்தோஷம், நல்ல எங்கட சனத்துக்கு இதுவும் வேணும், என்னமும் வேணும். இந்த காவாலியல் தான் உங்களுக்கு அரசியல் செய்ய போகுதுண்டா. அடே சனம் என்ன ஒண்ணு கேட்டதா, பாஸ்கரன் உணவு திருவிழாவை நாங்க வந்துட்டு சாப்பிட போறோம்னு சனம் கேட்டதா? சனம் தண்டபாடுல இருந்தது. எனக்கு விலங்குல எந்த மூஞ்சிய வச்சு கொண்டு ரோட்டு வழி அலைய போறான் பாவியண்டு சிவனேண்டு இருந்த இந்த சனத்தை. சரிதானே? உணவு திருவிழா, மீடியா மதி உணவு திருவிழா, மீடியா மதி உணவு திருவிழா, மீடியா மதி உணவு திருவிழாண்டு உசுப்பேத்தினது யாரு? சனமா நீங்களா? சரி, உசுப்பேத்தினா தம்பி பரவாயில்ல. திருவிழா வச்சீங்களாடி, உணவு செத்த வீடாடி வச்சீங்க, உணவு செத்த வீடு அடி. அதான் அவன் மது விழாக்கு அப்படியே எடுத்து போட்டிருக்கான். என்னண்டா 2 தோசை கல்ல வச்சு கொண்டு 150 பேருக்கு தோசை போடினமா. அது இவர் செய்யற வேலை, அது வேற பிரச்சனை. அதே அவர் வளமையா ஹொலண்ட்ல செய்யற வேலை. அது 2 தோசை கல்ல வச்சு கொண்டு 150 பேர் தோசை போடுறது. ஆனா 150 பேர் வந்து ஆளுக்கு 3 தோசை என்றா 450 தோசை வேணும் ஒரு ஷாட்ல. விளைஞ்சு அடுத்த 150 பேருக்குல திருப்பியும் இன்னொரு 450 தோசை வேணும். 4 பேரை வச்சுக்கொண்டு தோசை ஊத்துறதே ஒரு அம்மா மேரை வச்சுக்கொண்டு அம்மா மேர வீடியோ எடுத்து போட்டு உணவு திருவிழாண்டா உங்களோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான். உங்களோட நான் பேசி பிரியோசனம் இல்லையே பாஸ்கரான்னு. உங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான், உங்களால செய்ய முடிஞ்சதும் அவ்வளவுதான். அத இயற்கை சொல்லி காட்டியிருக்கேன். என்னடால் 2009 இருந்து அழிஞ்ச சனத்துக்கு 2026 திருப்பியும் ஒருக்கா ஏற்கனவே சுமந்திரனால அழிஞ்சது உங்களுக்கு தெரியும், ஸ்ரீதரன் அழிச்சு சிதைச்சு கொண்டு தெரியும். அதுக்கு எல்லாத்துக்கும் திரண்டுதான் நீங்கள் வடக்கு மாநிலத்துல வேண்டாம், இந்த காவாலிகள் இந்த பெண்ணாடிகள் எங்களுக்கு வேண்டாம் என்று நீங்கள் என்பிபிக்கு ஓட் போட்டு நீங்கள். அது வந்து இந்த இவங்கள் செய்த உங்களுக்கு செய்த துருவம் தான். இப்ப திருப்பி 2024 சில இந்த கருங்குரங்கு உங்களுக்கு கிளிநொச்சியில வாழ்ந்தாக்களுக்கு தெரியும் அறியாது. கிளிநொச்சியில இருக்கிறது செங்குரங்கு இல்ல, கிளிநொச்சியில இருக்கிறது கருங்குரங்கு. சில கருங்குரங்குகளுக்கு இயற்கையே பதில் சொல்லி இருக்கிறது தெளிவாக. இனத்துக்கு வந்து இந்த கருங்குரங்களுடைய உண்மையான முகத்தை அடையாளம் காட்டி இருக்குது. அதுல இவர் வந்து என்ன முற்றார் என்றால், எங்கட யாழ்ப்பாணத்து ஜனம் சட்டியை கொண்டு போனதாம், என்ன கருவா காம்ப கொண்டு போனதாம், அன்னாசி பழத்தை பிடியும் கொண்டு போனதாம். அடே 3500 ரூபா காசு அவங்கள்ட்ட வேண்டி கொண்டது. அவங்க பஸ்ல வந்து, கார்ல வந்து, லொரியில வந்து, அவங்க எவ்வளவு காசை செலவழிச்சு உண்ட இந்த பேக்காட்டுத்தனமான தில்லாலங்காடி திருவிழாவுக்கு வந்தா அவங்களுக்கு கோபம் பெருந்தானே. மனுஷர் தானே அவங்க. பசி வந்தா 10 பறக்கும். உனக்கு பறக்குதோ இல்லையோ, உனக்கு 10 இருக்கோ தெரியாது, ஆனால் பசி வந்தால் 10 பறக்கும். அந்த 10 பறக்கும் என்றால் அதுக்கு பிறகு மிருகமா தான் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. நாங்கள் கூட எனக்கு அம்மா அப்பா இல்ல இப்ப, ஆனால் வீட்டை போய்க்கல, விளையாடி போட்டு போய் குளிச்சு போட்டு போய் சாமி அறைக்கு போயிட்டு வந்து படிச்சு போட்டு ஒரு 1 hour ஒரு 8:30 போல அம்மாய் சாப்பாடு, அம்மாய் பசிக்குதானே, அம்மாய் சாப்பாடு என்றேக்குல்ல. அம்மா அங்க இனத்தான் தம்பி ராசா தோசை போட போறேன், பொறுங்கோ அவசரப்பட வேண்டாம், தோசை உளுந்து ஆட்ட போறேன்டா வெறும் ஒரு விசர் உண்டு. அதே மாதிரி உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஆனா குளிச்சு போட்டு போய் சாமி கும்பிட்டு போய் படிச்சு கொண்டிருக்கேங்கல்ல, அப்போ பிள்ளை தோசை கொண்டு வரட்டே, நான் என்ன தோசை வேணும் என்ன வேணும் என்று கேட்கிற அம்மா, ஆஹா அது வேற இது வேற. சனம் உங்கள்ட்ட அதைத்தான் எதிர்பார்த்தது. ஆனால் நீங்கள் கந்தையா பாஸ்கரன் அவர்கள் இப்படி கூத்து வேலை பாப்பாரா இருந்தால் எங்கட படியில் வேற சம்பவம் செய்வாங்க. முடிஞ்சா உங்களோட ஐபிசியில முடிஞ்சா அங்கட சனத்தின் வீடியோ நீங்க ஏழுமண்டா போட்டு பாருங்கோ. அது பிறகு ஐபிசிக்கு
யாழ்ப்பாணத்தான் வடக்குமானதான் வன்னியான ஆறுன்றதை காட்டுவாங்க. அது மட்டும் ஷுவர். முடிஞ்ச ராசா உங்களால சனத்தை அவமானப்படுத்தி நீங்களோட சனத்தை சாப்பிடவா 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 உணவு திருவிழாண்டு கூப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வந்த சனத்துக்கு சாப்பாட்டை கொடுக்காம சனம் காரை துப்பி போட்டு போனா பிறகு காரை துப்பி போட்டாங்கன்ற நீங்களும் உங்களுடைய வாளுகளும் கத்துறத சனம் சிம்பிளா எடுக்காது. உங்களுடைய வாளுகள் யாழ்ப்பாணத்து ஜனத்தை நாயலண்டு கதைக்குதுகள், உங்களுடைய வாளுகள் யாழ்ப்பாணத்து ஜனத்தை பட்டிக்காடான கதைக்குதுகள், உங்களுடைய வாளுகள் யாழ்ப்பாணத்து ஜனத்தை கிளிநொச்சி ஜனத்தை முல்லைத்தீவு ஜனத்தை வவுனியா ஜனத்தை காட்டு மிராண்டியல் கதைக்குதுகள். எல்லாத்தையும் ஜனம் பொறுத்து கொண்டு பேசாம இருக்கு. உங்களுக்கு இன்றைக்காவது ஒரு நாள் சான்ஸ் கிடைக்குமா இருந்தால் அண்டைக்கு வைக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னமே நீங்க நொட்டுவியல் என்றால் எனக்கு அதை விளங்குற கன்சூமர் அஃபேர்ஸ் ஆக்டுகளால உங்களுக்கு என்ன வழக்கு போட போறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஓடி திடுறாங்க, எனக்கு அது மட்டும் தெரியும். ஏதோ ஒன்று உங்களுக்கு விளையாட போறாங்க, அது மட்டும் விளங்கு. நீங்க பேசாம அவனோட காசை கேட்கிறவனுக்கு மட்டும் நான் டேம் ஷுவர் இதுல நான் நினைக்கிறேன் ஒரு 1000 சனம் உங்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணி வந்திருந்தால் அதுல 300 சனத்துக்கு மேல உங்கள்ட்ட காசு கேட்காது. நான் உங்களுக்கு அடிச்சு சொல்லுவேன். நான் 1000 சனம் உங்கள்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணி வந்திருந்தால் 300 சனத்துக்கு மேல சனம் கேட்காது. சனம் சிலது கோபத்துல கேட்கும், பெரிய அமௌண்ட்களை தந்த சனம் கேட்கும். ஆனா 2 பேர் தான் வந்திருக்காங்க, ஒருத்தன் வந்திருக்காங்க 3500 ரூபா. அந்த 3500 ரூபாய்க்கு தாரீங்களான்னு உங்களுக்கு 35,000 கோல் எடுக்கிறதுக்கு யாழ்ப்பாணத்தானுக்கு விசாரி இல்லை. சரிதானே? சோ குந்தையா அவர்களே, நீங்க சில விஷயத்த யோசிக்கணும். என்னன்னா நீங்க நொட்டுறது யாழ்ப்பாணத்து ஜனத்தோட. சரிதானே? 30-40 வருஷம் போருக்குள்ள கடந்து இந்த சனம் பயங்கரமா அடிபட்டு போய் பயங்கர வரியோட இருக்குது. ஆவே நொட்டுறதை நீங்க நொட்டணும். முடிஞ்சா உங்களோட ஐபிசியில, முடிஞ்சா உங்களோட லங்காசிரியில, முடிஞ்சா உங்களோட டிக்டாக்ல அவங்க போட்டோவையும் வீடியோவையும் நீங்க வெளியால போட்டுட்டு, இப்ப டப்பண்டை வேற ஐபிசி பாஸ்கரன் ஜோசிப்பார் எண்டாக்கள் யார் யார் யாருன்னு வெளியால வந்துருமான்றானே இவர் சேலஞ்ச் பண்றார். நான் போடுவேன். வெங்காய பயலே சனம் பார்த்து கொண்டிருக்கு. எங்கேயாவது ஒரு நாளைக்கு சனத்துக்கு தீட்டுறதுக்கு டைம் இருந்துச்சுன்னா சனம் வடிவா தீட்டி பதிவு சொல்றதுக்கு ரெடியா இருக்குது. சும்மா வேலை பார்க்கிற நீங்கள் பார்த்த நாதாரி வேலையால பாவம் இந்த அப்பாவி சனம் தங்களுடைய காசையும் நாசமாக்கி இப்போதைக்கு நிலைமையில தங்களுக்கு எதிராக கதைக்கிறதுக்கு தங்களுடைய டைமையும் நாசமாக்கி கொண்டு நானும் தேவையில்லாம ஜஸ்ட் உங்களுக்கு எதிராக 2-3 வீடியோக்குள்ள போட வேண்டி வந்தது. அதனால எதேச்சையா நான் இப்ப பார்த்தேன், நீங்கள் ஏதோ யாழ்ப்பாணத்துல இருக்கவன் விசரன் மாதிரியும், நீங்க தான் ஏதோ அன்னாசி பழம் தோட்டம் போட்டு யாழ்ப்பாணத்துல இருக்கிறவன் ஒருத்தரமே அன்னாசி பழம் சாப்பிடவே இல்லை. யாழ்ப்பாணத்துல இருக்கிறவன் ஒருத்தரும் புட்டு மாடையும் சாப்பிடே எங்க இருந்து வந்த வெங்காயமோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். வடலி அடப்பு நினைக்கிறேன். வடலி அடப்புல இருக்கிறவன ஒருத்தரும் புட்டு மாலை பழம் சாப்பிடுற இல்லையாடாப்பா, இவன் என்னடாப்பா காய்ச்சி கொண்டிருக்கான் பாவி. ஏன் இந்த யாழ்ப்பாணத்து சனத்தோட இந்த முட்டுற தேவையில்லாத வேலை அண்ணே. வடக்கு மாநிலத்து சனத்தோட நீ விளையாடாத. சனம் உன்னை வச்சு செய்யும். இந்த ரீச்சா வாச்சா எல்லாம் 150 ஏக்கரும் எப்படி வந்த போது எனக்கு அடி சொல்லி கொண்டிருக்குது. எனக்கு இப்பவும் வழக்குகள் போடுறதுக்கு நாங்கள் சில வழக்குகள் உங்களுக்கு நாங்கள் தான் போடுறோம், பயப்படாதீங்கோ, நாங்கள் தான் போடுறோம். ஆனால் என்னண்டா நீங்களும் போடுவோம் வழக்குகள், நாங்களும் போடுவோம். என்ன சட்டத்தரணி நாங்க எங்களுடைய தோல்ல வச்சிருக்கிறோம். அடுத்த பாராளுமன்ற உறுப்பினர், அடுத்த சட்டத்தரணி எங்களை தோல்ல வச்சிருக்கிறோம். உங்களை மாதிரி கார்களை வேண்டி கொண்டே கொடுத்து அந்த கதைப்பம் ஆனா நான் காயக்க மாட்டோம். சரிதானே? இந்த செம்மணிக்குள்ள போயிருந்தோண்டு போத்திக்கணுன்ற சட்டத்தரணி அக்கா ஒரு ஆள் இருக்கிறாதானே செம்மணிக்குள்ள நீங்க ஹொலண்ட கூட்டிக்கணும் போனீங்களாமே ஒண்ணு அப்படியே? ஏற்கனவே டிவோர்ஸ் தான், பரவாயில்ல. அவ இங்க உங்க இப்பதான் உங்க மெல்லா பக்கம் தெரியலான்ட்டு ஒரு கதை உண்டு. ஜாழ்ப்பாணத்துல இருந்து அடிச்சு போட்டாங்களாம். ஜாழ்ப்பாணத்துல நேரா போய் கேட்டாலும் அந்த சட்டத்திரணி அக்கா, நான் கதைகளை சரி இல்லை, இந்த யூடியூப்ல பேரை நான் அதை செஞ்சதை நீ கண்டனியோ உன்னோடைய நான் கேட்டு நான் அதுக்கு கண்டு. அதே போல யாழ்ப்பாணம் பார் பக்கம் போறதுல இப்ப மெல்லாத்துல 250 ரூபா சார், 500 ரூபா சார், 1000 ரூபா சார் இன்னும் செஞ்சோம் இருக்காமட்டு கேள்வி கொண்டு போனீங்களாமே ஹொலண்டுக்கு. இங்க வெளிநாடெல்லாம் சுத்தி காட்டுனீங்களாமே அண்ணன். அப்படி நீங்கள் எங்களுடைய கஷ்டப்பட்ட சனத்தை உலகம் முழுக்க சுத்தி காட்டணும். நான் பாஸ்கரன் சொல்லல, நான் என்னுடைய நண்பன் பாஸ்கரன் சொல்றேன்.
என்னோட படிச்சவன் 2005, இந்த ஜேசி 2005ஆம் ஆண்டு. நல்ல பிள்ளை. அப்படித்தான் சிங்கிள் மதரா இருந்தா கூட்டிக்கொண்டே டபுள் மதர் ஆகுறதுல கடுமால். ஐயா எங்கள்ட்ட எல்லாம் தெரியாம இல்ல நாங்கள் தெரியாம இல்ல. என்ன இப்ப ஒரு மொட்டையர் ஒருத்தர் ஓடிக்கொண்டு வருவார் சொட்டையர். நான் இவர் பாஸ்கரனை பற்றி தான் நான் இதை சொல்லி இருக்கிறேன் கொண்டு அந்த சொட்டையர் ஓடிக்கொண்டு எல்லோடி ஒன்று அனுப்புவார் எனக்கு. வெங்காயத்தை பிறந்த வெங்காயம் நான் கதைக்கிறேன் என்னுடைய நண்பன் பாஸ்கரனை பற்றி. இந்த வீடியோ போட்டது கந்தையா பாஸ்கரனை பற்றி. ஆனா எனக்கு 4-5 படிகள் இருக்கலாம் தானே, பாஸ்கரன் அப்படி இப்படி என்று 4-5 படிகள் இருக்கலாம் தானே. இந்த ஜெஃப்ரன்ல போய் சந்திச்சு நாங்கள் அப்படி 1000 பேரை கதைக்கலாம். இப்ப நான் கந்தையா பாஸ்கரனை பற்றி நானேயும் கதைக்கிறேன். அந்த பாவம் அந்த ஆளா இருக்கும். அந்த ஆளு குழண்டு காக்கல கூட்டின்னு போகுது. அந்த குழண்டுல இருந்து இங்க வந்து இங்க எல்லாம் சின்ன சின்ன குழண்டுகளை உருவாகி கொண்டிருக்கு. விளங்க இப்படி கேட்கிற சனம் கேண இல்ல, யாழ்ப்பாண சனம் தீட்டும். இந்த எலெக்ஷன் பக்கம் வர ஆசை நினைக்கிறேன் உங்களுக்கு. நானும் தீட்டுறது உங்களுக்கு சனம் நீங்க எப்படி என்றதையும் உங்களுடைய பேக்ரவுண்டுகளையும் சனத்துக்கு வடிவா விளங்கட்டும் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நான் அடிக்க தேவையில்லை. என்னடா நான் அடிச்சு பிரிச்சு இப்ப வத்தலும் போட்டிருக்கேன் 4-5 வீடியோ. உங்களுடைய உண்மையான கலர், உங்களுடைய உண்மையான குணம் எல்லாம் வந்து நாங்கள் இப்ப வத்தலா பிரிச்சு போட்டிருக்கோம். ஆகவே எங்களுக்கு தேவையில்லை. பட் ஒன்று சொல்றோம், இந்த வரைக்கும் உங்களோட முட்டின உறுத்தனும் ஒழுங்கா இல்லை. அது துசித் தோயர்ல இருந்து இப்ப பாவம் மனுஷன் சவப்பட்டிகளோ அடிகள இருக்கும். சரிதானே? அண்டைக்கு முட்டினாக்கள்ல இருந்து இந்த வரைக்கும் இயற்கை உங்களை சும்மா விடாது. நான் ஒன்றும் பெரிய சூனியக்காரன் இல்லை. நான் சில நேரத்துல ஃபீல் பண்றேன். சரிதானே? சரியா கவலைப்படுறேன். நாங்க யாருக்கு என்ன கூடாது செய்தோம், நல்லதுல கதை கேட்கல, இவங்களே எங்களை இப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு ஃபீல் பண்றேன். நான் கண்ண தடவை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அது இவனுக்கு ஒருத்தனுக்கு கேக்குது. விளையாஞ்சா உங்களுக்கு யாரோ ஒருத்தனுக்கு கேக்குது. அதுதான் இயற்கைன்னு சொல்றது. அதை அல்லாண்டு சொல்லுங்கோ, அதை ஜேசுவன்று சொல்லுங்கோ, முருகன் சொல்லுங்கோ, வைரவர்ன்னு சொல்லுங்கோ, புத்தரன்னு சொல்லுங்கோ. எங்கேயோ ஒரு இடத்துல நாங்க கதைக்கிற குரல் கேக்குது. சோ அது இயற்கை விளையாடுது, இயற்கை வேலை செய்யுது. காலத்தோட போக வேண்டியாக்கள் எல்லாம் போவினோம், நிக்க வேண்டியாக்கள் எல்லாம் நிப்பினோம். நாங்கள் பிள்ளையா இருந்தா நாங்கள் போவோம், நாங்க சரியா இருந்தா நாங்கள் மக்களுடைய மனசுல நிற்போம். நிக்கிறன்றது அரசியல்ல நிக்கிறதுல இல்லை, அது கௌசல்ய வாரமான மந்திரம். ஆனால் நாங்கள் சரியா இருந்தால் நாங்கள் மக்கள் மனசுல நிற்போம். இன்றைக்கு என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி எல்லாரும் என்னோட சந்து கண்டு கேட்கவே, இவ்வளவுக்கும் பிறகும் நீ நிக்கிறேடானால் வி லைக் இட். எனக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு என்னுடைய வாத்திமார் என்ன வளர்த்த சனம், என்ன தூக்கி வளர்த்த சனம்ன்றே சொல்லலாம். என்ன தூக்கி வளர்த்த ஜீவன்கள் இன்றைக்கு வந்து அப்பன் சந்தோஷமா இருக்கடா, உன்னோட ஒரு படம் எடுக்கக்கூடிய இருந்தா சந்தோஷமா இருக்கடா என்று சொல்லிக்கல. எனக்கு பெரிய பொறுமை. நான் இப்ப இல்ல சார் மாட்ட காலைகளே தான் இருந்து நான் வரும் போட்டோ. நாங்கள் எங்களுக்கு நான் என்ன சொன்னா தெரியுமே, இன்றைக்கு சேர்மாரோட கதை கேட்கல. நாங்க எழுப்பினா சபாநாயகருக்கு நடுங்கும். இங்க உங்களை கண்டா எங்களுக்கு நடங்குது எங்கள்ட டீச்சர்ஸ் மேர. சரிதானே? அந்த அளவுக்கு தான் நாங்கள் டீச்சர்ஸ் மேரையும் எங்களுடைய மனசுல வச்சிருக்கிறோம். ஒரு இயற்கை என்றது வந்து எங்கேயோ இடத்துல இருக்கு. அது நாங்க என்னதான் கூத்தடிச்சாலும், இப்ப நான் போய் கொண்டிருக்கிறது வந்து மன்னார்ல எந்த தண்ணிகள் அம்புட்டமோ அந்த தண்ணி பாதையெல்லாம் போய் கொண்டிருக்கிறோம். சரிதானே? இயற்கை என்பது அன்றைக்கு நான் என்ன செய்யறேன், நானும் சரி கௌசல்யாவும் சரி இதே இருட்டுக்குள்ள கௌசல்யாவும் நானும் வெசல்ல இப்படி போய் கொண்டிருக்கிறோம். சரிதானே? அன்றைக்கு நான் கௌசல்யா கையை விட்டுருந்துச்சு, அதுக்கு அது தவிடு, அது கையை விட்டுட்டு நல்லாலும் வந்தவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு தோல்ல வச்சோடனே அங்கால சேர்த்துட்டாங்க. நான் வலிக்கு கீழே விழுந்துட்டேன். என்னோட இன்னொரு படியன் ஒருத்தன் விழுந்தவன், அவன் அங்கால போய் அவன் டயரை பிடிச்சு தப்பி வந்துட்டான். அன்றைக்கு இதே இவ்விடத்துலதான், இந்த நான் போற இடத்துலதான் அன்றைக்கு நான் கையை விட்டிருந்தால் இன்றைக்கு அர்ச்சுனாவினுடைய குரல் உங்களுக்கு கேட்காது. சோ அன்றைக்கு இயற்கை என்ன கொலை செய்யணும்னு எதிர்பார்க்கல. ஆனா எனக்கு படிப்பிக்க வலிக்கிட்டது பல விடயங்கள். இப்போ சொல்றேன், எல்லாரும் சொல்லி நம் இன்றைக்கும் சில பேரோட கதைகைகள்ல இந்த பொலிட்டிக்ஸ் ஒரு கெட்ட இடம், என்னடா நல்லா உழைக்கலாம் அப்படி இப்படி டீல் என்னடா. நான் நேரடியாவே உங்களுக்கு சொல்றேன், எனக்கு இந்த உறவுகள்கிட்ட அண்ணன் ஒரு 50,000 ரூபாய் போட்டுடுங்க, ஒரு 1,00,000 ரூபாய் போட்டுடுங்க, ஒரு 75,000 ரூபாய் போட்டுடுங்கன்னு பிச்சை எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. நான் ஒரு கல்லுனாக இருந்தார். நீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட அர்ச்சனா வேணும்? உங்கள்கிட்ட அண்ணன் வழக்கு காசு வேணும், ஒரு 50,000 ரூபாய் போட்டு விடுங்க, 1,00,000 ரூபாய் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற அர்ச்சனா வேணுமா? இல்ல டீல் எல்லாம் அடிச்சு உங்களோட ஹலோ எம்பி ஸ்பீக்கிங் என்று கதைக்கிற சனத்திட்ட இருந்த ஒன்றையுமே எதிர்பார்க்காம அடிக்கக்கூடிய டீல் எல்லாம் அடிச்சு சேர்க்கக்கூடிய சொத்தெல்லாம் சேர்க்க வேண்டிய அர்ச்சனா வேணுமா?
நான் கடைசி வரைக்கும் இந்த அரசியல் இருக்கும் வரைக்கும் நான் இந்த சனத்திட்ட பிச்சை எடுத்துக்கொண்டுதான் இருப்பேன். சரிதானே? அது அடுத்த மாகாண சபை தேர்தலில் கையேந்திரதா இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் கையேந்திரதா இருந்தாலும் நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, பெரிய பெரிய கட்சிகளோட டீல் அடிச்சு கொண்டு உங்களுக்கு துரோகம் செய்யறது, அல்லது உங்களுக்கு பிச்சை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு உண்மையா இருக்கிறது. நீங்கள் தான் தீர்மானிக்கணும். அர்ச்சுனா ராமநாதன் உங்களுக்கு எப்படி இருக்கணும்ன்றத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். இது உண்மையாவே சரியான சந்தோஷம். எனக்கு இன்றைக்கு முறான் அவரால் கௌசல்யா கால் பண்ணி சொன்னார், டாக்டர் அக்கௌண்ட் நம்பரை போட்டு விடுங்க, தேவையான காசு போட்டு விடுறோம்னு சொல்லி. எனக்கு அந்த காசுகள் நான் இந்த ஜெஃப்னாயின் காலேஜ் 2005 டிஷர்ட்டோடு தான் தெரியும். அப்படி பெரிய பெரிய பந்தாவா தெரியாம இல்லை. இந்த ஜெஃப்னாயில் என்னோட படிச்சபடி எல்லாருமே சொன்னாங்க, என்னடா இப்படி இருக்கேன், இந்த வாரம் ரிசைன் பண்ண போறோம். இந்த சேர்மாரோட ஹைக்கைகளையும் சேர்மார் தான் சொன்னாங்க, தம்பி இது நிரந்தரம் இல்லை. மக்களோட மனசுல அர்ச்சுனா ராமநாதன் பேர் ஒன்று இருக்கணும். நாளைக்கு நீ துரோகி, நாளைக்கு காசு அடிச்சுட்ட, நாளைக்கு டீல் பண்ணிட்டேன்னு நாங்கள் கேட்க கூடாது. நீ நீ எப்படி ஸ்கூல்ல இருந்தியோ அப்படித்தாண்டா பாராளுமன்றத்திலையும் இருக்கிற. அது எங்களுக்கு பெருமை. இன்றைக்கும் விரும்பியோ விரும்பாமலோ அர்ச்சுனா ராமநாதனை பற்றி தான் வடக்கு அரசியல் கதைச்சு கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த விதத்துல அப்பன் நீ நாளைக்கு இந்த அரசியல் இருந்து விட்டுட்டு போய்க்கல, ஒரு துரோகியா, ஒரு காசு அடிச்சவனா, கள்ளனா, டீலா வெளியால போக கூடாது என்று செல்லாம் என்ன கட்டிப்பிடிச்சு சொன்ன சார் மேல சொன்ன கதை. நீ இரு, இப்படியே இரு, இந்த அரசியல்ல நீ போகாத. என்னை முன்ன முறை ரிசைன் பண்றதுக்கும் வேண்டாம் பண்ணிச்சுன்னா நான் சொன்னேன், இல்ல சார் ரிசைன் பண்ணி தான் ஆகணும், வழக்குகள் இருக்கிறது, வழக்குகளால தோத்தால் அதனுடைய பாதிப்புகள் கூட. அவே அதுக்கு முன்னம் நாங்க புத்தி சாதுரியமாக ரிசைன் பண்ணணும்னு சொல்லிக்கல. அவ சரியா கவலைப்பட்டுச்சினா சொல்லிச்சினம், சரி உனக்கு தானடா எப்பவுமே எங்கட வாக்குகள் இருக்கு. இன்னைக்கு எனக்கு படிப்பிச்ச ஒரு பெரிய ஒரு சேர்வால், நான் பேர் சொல்லல, சேர்வன் சொன்ன, நான் உனக்கு தான் ஓட் போட்டேன், ஆனா நான் உனக்கு சொல்லல நான் உனக்கு ஓட் போட்டேன். ஏனென்றால் நான் இது என்னுடைய தாய் மண்ணில இருந்து சொல்றேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி என்கிறது என்னுடைய தாய். என்னுடைய தாய்க்கு முன்னால நான் போய் சொல்ல மாட்டேன், ராசா நான் உனக்கு தான் போட்டேன். ஒரு 20 மேல எங்க வீட்டுல எல்லாரும் உனக்கு தான் வந்து போட்டுட்டு போட்டுனாங்க என்று சொல்லிக்கல. எனக்கு அந்த சந்தோஷம் காணும். அரசியல்ல இருந்து போய்கல ஒரு நாளுமே கள்ளன், துரோகி, கற்படிச்சவன் போக மாட்டேன். மறுபடியும் நான் ப்ரொஃபஷனலா போனாலும் நான் திருப்பி என்னுடைய பிராண்ட்ன்றத நான் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுவேன். சோ இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஏன் போடுறேன்னா, இந்த நபர் உங்களோட வீடியோவை முழுக்க வெளியால போட போறாராம். அதாவது நீங்க அன்றைக்கு கோவப்பட்டு கத்தி உடைச்சு வாசல்ல கேமரா இருக்காம, அவே வாசல்ல இருக்கிற கேமராவில எல்லாரையும் ஐடென்டிஃபை பண்ணி நீங்க சட்டியோட போனதையும் முட்டியோட போனதையும் தாங்க வீடியோ அடிச்சு போட போறேன். ஒரு இனத்துக்கு ஒருத்தன் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் ஒன்று, இனத்தினுடைய வலிகளை காட்டி பிச்சை எடுத்து அந்த பிச்சையை காசுல அடிக்கிறது. 2வது, அந்த கஷ்டப்பட்ட இனத்தை சாப்பாடு தாரன் என்று சொல்லி போட்டு அதுக்கு பிறகு அவங்க சாப்பாடு கொடுக்காம விட்ட உடனே கோவப்பட்ட. இப்ப பிச்சைக்காரனுக்கும் நாங்கள் பிச்சை போடுறோம் வெளிக்கிட்டு அவனை பிச்சையில போ என்று சொன்னால் கோவம் வரும் பிச்சைக்காரனுக்கு. அந்த ஒரு நிலைமைக்கு எங்களுடைய இனத்தை கொண்டு போட்டு பிறகு அதுல டிக்டாக்ல ஐபிசில உங்களோட வீடியோக்கள் வேற இனம் உங்களை பார்த்து கொள்ளுமன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மரியாதை உள்ள மானமுள்ள தமிழன் உங்களை வடக்கு மாநிலத்துல இனிமேல் கவனிச்சு கொள்வான். நல்லா நன்றி பாஸ்கரன், வணக்கம். என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா, எனது குரல் புரிகிறதா. என்னினமே என் சனமே நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். மண்ணை நேசிப்பவன் அதனால் மரணத்தையே ஆசிப்பவன். என்னினமே என் சன
என்னினமே எல் சனமே பாசறை நான் புகுந்த இடம் பதுங்கு கூடி உறங்குமிடம் தேசநலன் எனது கடன் என் தமிழே எனது திடன் அதனால் மண்ணை நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே ஆசிப்பவன் என்னினமே என் சனமே என்னை உனக்கு தெரிகிறதா எனது குரல் புரிகிறதா என்னினமே என் சனமே என் முடிவில் விடிவிருக்கும் எதிரிகளில் அழிவிருக்கும் சந்ததிகள் சிரித்து நிற்க சரித்திரத்தில் நிறைந்திருப்பேன் அதனால் மண்ணை இன்னும் நேசிப்பவன் அதற்காய் மரணத்தையே